NCERT 12th Physics, Chapter 1, Exercise 2.21. A uniformly charged conducting sphere of 2.4 meter diameter has a square charge density of 80 microcoulomb per meter square. Find the charge on the sphere. What is the total electric flux leaving the surface of the sphere? So, இப்போ given எழுதிக்கலாம். So, question என்ன கொடுத்திருக்காங்க? Sphere of diameter 2.4 meter. So, நம்ம sphereன்னு வந்திருக்கு, diameter கொடுத்திருக்காங்க. So, diameter is 2.4 meter. ஸோ நமக்கு யூஸ்வலாகவே நமக்கு இங்கே அடுத்த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜ் டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் டென்சிட்டி இஸ் வாட்? சிக்மா. ஓகே, தட் இஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா இஸ் 20 × 10⁻⁻⁶. ஓகே, கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர், மைக்ரோக்கு 10⁻⁻⁶. இப்போ என்ன கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் சார்ஜ் அந்த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. ஸோ இது சிக்மாக்கும் கியூக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ. ஸோ சிக்மா கொஷனில் கொடுத்துட்டாங்க, வி நீட் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னவா இருக்கும் அப்படின்னா 4πr². ஸோ இட் இஸ் 4 × 3.14 × ரேடியஸ் இஸ் வாட்? 1.2 × 1.2. ஸோ நமக்கு 3.14 × 4 மல்டிப்ளை பண்ணால் 12.56 you are getting. So I'm substituting 12.56 into 12 into 12 is what? 144. ரெண்டு decimal places இருக்கிறதுனால நான் ரெண்டு decimal places இங்கே வச்சிருக்கிறேன். So 1.44 and 12.56 into 1.44, அதாவது 1256 into 144 multiply பண்ணா 180864 வருது. ஸோ இங்கே 1 2 3 4 4 decimal places இருக்கிறதுனால நான் 4 decimal places தள்ளி வச்சிருக்கிறேன். So my answer for area is 12.0864. நமக்கு இப்போ என்ன வேணும்? சார்ஜ் வேணும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ல. ஸோ Q is equal to சிக்மா கொடுத்த கொஸ்டினில் 80 × 10⁻⁻⁶ கொடுத்துருக்காங்க இன்டூ அண்ட் ஏரியா இஸ் வாட்? 18.0864 இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போது 18,064 × 80 போடும்போது ஆல்ரெடி ஒரு 0 இருக்கும். இப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் 1446912 வருது. எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 டெசிமல் பிளேசஸ் நான் இங்கே தள்ளி வைக்கிறேன். ஸோ என்னோட ஆன்சர் வந்து 1446.9120 × 10⁻⁻⁶ போடுறேன். இப்போ எனக்கு 1 பாயிண்ட் வரணும் அப்படின்னா 3 டெசிமல் பிளேசஸ் இட் ஷிஃப்டிங் டு த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்னு வரும்போது +3ன்னு வரும். ஸோ -6 + 3 இஸ் வாட்? -3. ஸோ 1.4469 இருந்திருக்கும். அந்த 69 ஐம் ரவுண்டிங் ஆஃப் டு 47. அது 69 7ன்னு போட்டுக்கிறேன். 6.9 7ன்னு போட்டுக்கிறேன் இன்ட்டு 10⁻⁻3 கூலும். ஸோ இப்போ கியூடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் 1.45 × 10⁻⁻3 கூலும். திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Now what is the second question? What is the total electric flux leaving the surface of the sphere? So electric flux கேட்குறாங்க. So electric flux phi is equal to what? Formula is Q by epsilon naught. Phiக்கு ரெண்டு formula இருக்கு. One is E dot A and another is Q by epsilon naught. Why we are using this means it is a gas law and also இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? Q வச்சு தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். So you have to take this formula. ஸோ இப்போ கியூங்கிறது 1.45 × 10⁻⁻3 டிவைடட் பை 8.854 × 10⁻⁻12. இப்போ இது வந்து டெசிமல் பிளேசஸை நான் இன்னுமே என்ன பண்ணுறேன்? அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஸோ இங்கே 1.45 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இதை நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஐம் ரைட்டிங் அஸ் 8.85. ஸோ இப்போ ரெண்டுமே 5 மல்டிபிள்ஸில் வந்துருச்சு. ஸோ நவ் 10⁻⁻3 இந்த -12 மேலே கொண்டு போனால் +12. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து 5 டேபிள்ஸில் வருதா? ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் ரெண்டுமே 2 டெசிமல், இங்கேயும் 2 டெசிமல். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் 145 × 885 × 10⁻⁻3 + 12 இஸ் வாட்? 10⁻9. ஓகே, ஸோ இப்போ நான் இதை டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஐம் டிவைடிங் ஹியர் 145. தட் இஸ் 145 அண்ட் சாரி இதை வந்து இன்னுமே என்ன பண்ணிக்கலாம்? அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 145 நான் 5 டேபிள்ஸ்க்கு போட்டேன் அப்படின்னா 29 வரும். அண்ட் ஹியர் ஐ எம் கெட்டிங் அஸ் 117 பிகாஸ் 8 போடும்போது 5 வரும். ஸோ ஹியர் 3, ஸோ அகெயின் ஹியர் 3, ஸோ 117. ஸோ நவ் ஐ எம் டிவைடிங் திஸ். ஸோ தட் இஸ் 29 டிவைடட் பை 117. ஸோ 29 டிவைட் ஆகாது. ஸோ ஐ எம் பிளேசிங் அ 0 அண்ட் ஐ எம் பிளேசிங் அ பாயிண்ட் ஹியர். ஸோ நான் இப்போ 290 அப்படிங்கிற போது 1 போட்டோம்னா 117. இஃப் யூ சப்ட்ராக்ட் மீன்ஸ் த ஆன்சர் இஸ்
8 and here 7, here 3 and 1. Correct? Sorry, it is 177. Sorry. It is 177. So 177 போடும்போது it is 177. So subtract பண்ணும்போது you are getting 113. Okay, அதாவது 29 divided by 177 வரும் 177. So just I am dividing 29 divided by 77. 29 divide ஆகுது. So point போட்டுட்டு 0 போடுறேன். So இங்கே வந்து வாட்டுக்கு தான் போகும். Quotient is 1 and 177. Okay, so the remainder is 113. Remainder is 113. Okay, check. இப்போ 177 into 6 போடுறோம் அப்படின்னா 42, 46, 1062. இங்கேயும் என்னது டிவைட் ஆகுது. So I am placing a 0. 1062. இதுக்கு மேலே 177 போட்டால் இப்படி தாண்டி நமக்கு போயிட்டே இருக்கும். 2 வரும், 1 2 வரும். So here it is 6 போடுறேன். So here I am getting 1062. So if you subtract means the answer is 8. Here 13 and 4, 12 and here 6. Again 68 and again 0 போடுறேன் ஏன்னா divide ஆகாது. Okay. So இப்போ 618 இருக்கு. So 177 6 போடுறோம் அப்படின்னா into 3 போட்டு பார்க்கலாம். So 177 into 3. 177 into 3. So 21, 23, 2, 531 வருது. Okay. So 531. So again போயிட்டே இருக்கும். So the answer is 0.163 இருக்கு. So the answer is 0.163 into 10 power 9. What is the unit? Newton per coulomb meter square. இப்போ எனக்கு 1 point வரணும் அப்படின்னா 1.63 ஒரு டெசிமல் அங்கே போயிடுச்சு. ஸோ யூல் பி கெட்டிங் 9 minus 1. ஸோ இட் இஸ் 10 power 8 Newton per coulomb meter square. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த செகண்ட் ஆப்ஷன் ஃப்ளக்ஸ். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே வெறுமனே சார்ஜ் டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் வை ஐம் டேக்கிங் த சர்ஃபஸ் சார்ஜ் டென்சிட்டி? ஸோ நமக்கு நிறைய பார்த்தப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஃபஸ்ட் காஸ்லோடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் ஒன் இஸ் வாட்? சர்ஃபஸ் சார்ஜ் டென்சிட்டி. அந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டியில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம்? வயர், ஒரு லைன் மாதிரி தான் கன்சிடர் பண்ணிப்போம். அண்ட் செகண்ட் இஸ் வாட்? சர்ஃபஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறத ஒரு கியூப், அதாவது ரெக்டாங்கிள் பேரலோபைட், ரெக்டாங்கிள் கியூபிக்கலாக ஐ மீன் 3Dயாக பார்த்துருப்போம். ஸோ இங்கே அதாவது ஸ்பியர்னு சொன்னதுனால தான் வி ஆர் டேக்கிங் இஸ் வாட்? Surface charge density. Okay va? So புரியும் நினைக்கிறேன். So the first option answer is 1.45 into 10 raised to minus 3 and next is flux is equal to 1.63 into 10 raised to 8.